எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகம் எவரினதும் தனிப்பட்ட சொத்து அல்லவென மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிக்கின்றது. மக்களுக்கு உண்மையை மறைக்கின்றவர்களே ஊடகங்கள் குறித்து அச்சம் கொள்ள வேண்டும் என்று அந்த கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் KD லால்காந்த் தெரிவிக்கின்றார். රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාත් ඔන්න ජිනීවාවල තියෙන සමුළුව පදනම් කරගෙන தற்போது ரணில் விக்ரமசிங்கவும் ஜெனீவாவில் நடைபெறுகின்ற மாநாட்டை அடிப்படையாக கொண்டு ஊடகங்களை ஒதுக்கியுள்ளார். எனக்கு தெரிந்த விதத்தில் நியூஸ் ஃபர்ஸ்டை வெளியேற்றியுள்ளார். நாட்டு மக்களின் பணத்தை கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் செயற்படுகின்றார். எனக்கு தெரிந்த விதத்தில் இலங்கை வரலாற்றில் எதிர்க்கட்சித் தலைவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அதிக நிதி என்றால் அது ரணில் விக்ரமசிங்கவுக்கே ஒதுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் தனிப்பட்டவர்களுடையதல்ல. மக்களின் பணத்திலேயே இந்த அலுவலகம் நடத்தி செல்லப்படுகிறது. அந்த இடத்திற்கும் ஊடகங்களுக்கு செல்ல முடியாது. அந்த இடத்திற்கு செல்லும் போது ஊடகங்களை விரட்டுகின்றனர். ஊடகங்களை விரட்டிய சில முடிவுகளை எடுத்து கருத்துக்களை வெளியிடுகின்றனர். பல விடயங்களை மறைக்க வேண்டியவர்கள் தான் ஊடகங்களுக்கு அச்சப்படுகின்றனர். தற்போது குறித்து மட்டுமல்ல, ரணில் விக்ரமசிங்க குறித்தும் எழுதவும் கதைக்கவும் முடியாதுள்ளது. பாராளுமன்றத்திலும் எதிர்க்கட்சி ஒன்று உள்ளது. அதையும் நடத்தி செல்கின்றார். வேறு யாரும் அல்ல. அதனால் வெளியில் பிரச்சனை இல்லை. மக்களுக்கு பிரச்சனை உள்ளது, சிக்கல்கள் உள்ளது. அது குறித்து போராட்டம் ஒன்றும் இல்லை. எதிர்க்கட்சி ஒன்று இல்லை. அதனால் பிரயோசனமும் இல்லை என்று மக்கள் குறிப்பிடுகின்றனர். அது உண்மை. அதுதான் நாட்டில் உள்ள முக்கிய பிரச்சனை. රටේ තියෙන ප්‍රධාන ප්‍රශ්නයක් ඒක.